கடகராசியில பொறந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் யாரையுமே ஈஸியா நம்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நெறைய ஐடியாஸ் குடுப்பாங்க. ஆனா இவங்க ஒரு வேலை செய்யணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. அவங்கள பார்த்து பயப்படுறாங்களோ, மிரட்டிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு இவங்கள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்களோ, எதிர்த்து பேசுறாங்கல்ல, அவங்களே நைஸா என்ன பண்ணிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க, அடங்கி போயிடுவாங்க. கடகராசியில பிறந்தவங்கள பத்தி பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், கடக ராசியில பிறந்தவங்களோட குணாதிசயங்கள்லாம் என்னென்ன மேம்? கடகராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியோட அதிபதி சந்திரன். இந்த ராசி ஒரு ஆண் ராசி. இது ஒரு சரராசி, நீர் ராசி. இந்த கடகராசியோட அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால, ஜோதிடத்துல சந்திரனை பெண் கிரகமா வச்சு தான் நம்ம பலன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால, இந்த கடகராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க, அழகானவங்களா இருப்பாங்க, ஒரு தாயுள்ளம் படைத்தவங்களா இருப்பாங்க, இந்த கடகராசியில பிறக்கிறவங்கலாம். அது மாரி இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ற எண்ணங்கள் நெறைய இருக்கும். அது மாரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். பயணங்கள், அது மாரி பலதரப்பட்ட உணவுகள சாப்பிடணும், ம். அ வேர்ல்டு டூர் போணும், அ அப்படின்ற எண்ணங்கள்லாம் அதிகமா இருக்கும். இவங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. இவங்க ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க. ஏன்னா இது ஒரு சரராசி இல்லையா? சரராசிங்கிறது ஒரு இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு ராசி. அதனால கடகராசியில பொறந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இடம் மாறுறது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்த தான் குடுக்கும் எப்பயுமே. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கற்பனை வளம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட ஏதாவது இருந்தா கூட அது பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு, இவங்க அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயந்த சுபாவம் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் திங்ஸ் அத விட கற்பனை உலகத்துல தான் ரொம்ப அதிக நேரம் இருப்பாங்க. கற்பனை பண்ணிக்கிறது, இவங்களா ஒரு 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 ஃபேண்டசி வேர்ல்டு கிரியேட் பண்ணிக்கிறது, அதுல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட்றது, இதுலலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாரி இவங்க பார்த்தீங்கன்னா, அ எதுலயாவது இவங்களுக்கு நம்பிக்கை வேணும். அதாவது ஒரு ஒண்ணு தன்னம்பிக்கை இருக்கணும், இல்லன்னா ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கும். ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா தான் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இவங்க இயற்கையிலே பயந்த சுபாவமா இருக்கிறதுனால ஒரு எந்த ஒரு விஷயத்திலயும் யாரையுமே ஈஸியா நம்ப மாட்டாங்க. யார்கிட்டயும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க மாட்டாங்க. அதனால தானாவே செஞ்சிடலாமே, நம்மளே செஞ்சிடலாமே அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இவங்களே செய்வாங்க. அது மாரி எல்லாத்துக்கும் நெறைய ஐடியாஸ் குடுப்பாங்க. ஆனா இவங்க ஒரு வேலை செய்யணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. அதாவது எந்த ஒரு திட்டம் போட்டாலும், எந்த ஒரு பிளான் பண்ணாலும் அத மாத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில ஒண்ணு சொல்லுவாங்க, மத்தியானம் ஒண்ணு சொல்லுவாங்க, மறுநாள் வேற மாரி சொல்லுவாங்க. இப்படி இவங்க இவங்களோட அ அ பிளான்ஸ்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான ஒரு மைண்டே இவங்களுக்கு இருக்காது எப்பயுமே. இப்போ கடகராசியோட அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால, ஒரு சந்திரன் ஒரு இரவு கிரகம், நைட் பிளானட். அதனால இவங்க இந்த கடகராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, நைட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதாவது அ ந நைட் டிராவல் பண்றது, லேட் நைட்டு சாப்பிடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். கடகராசியில பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப பண்ணுவாங்க. வீண் அ வ வாதம் பண்றது இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதனால இவங்க எப்படின்னா யாரு அவங்கள பார்த்து பயப்படுறாங்களோ, அவங்கள இவங்க ரொம்ப மிரட்டிட்டு, அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு இவங்கள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்களோ, எதிர்த்து பேசுறாங்கல்ல, அவங்களே நைஸா என்ன பண்ணிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க, அடங்கி போயிடுவாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, கடகராசி கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் கடகராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில பொறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கல்விக்காக, வேலைக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெளியூர், வெளிநாடுகள்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது இந்த கடகராசி வெளிநாட்டு ராசின்னு கூட சொல்லலாம். நெறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்கலாம் கடகராசியில பொறந்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்கள் அமையும் மேம்? எந்த மாதிரியான தொழில்கள் இவங்க செய்யலாம்?
கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயணம் சார்ந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா இருக்கும். அதே மாரி உணவு தொழில், அ ம். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதனால ப்ராஃபிட் வரும். அது மாரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது, மெடிசின் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா இருக்கும். அது மாரி கடகராசியில பொறந்தவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல டீச்சர்ஸா இருப்பாங்க. அதே மாரி நர்சஸா நெறைய பேர நீங்க பார்க்கலாம். இது மாரி வந்து கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இந்த இதுலலாம் வந்து நெறைய பேர் வந்து இருப்பாங்க. மீடியால இருப்பாங்க இவங்க. அதே மாரி அக்ரிகல்ச்சர்ல வந்து நெறைய கடகராசிக்காரங்கலாம் வந்து அந்த அக்ரிகல்ச்சர்லயும் நெறைய பேர் இருப்பாங்க. இவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேம்? அ கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஏற்கனவே சொன்ன மாரி இவங்க வந்து நைட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கனால, லேட் நைட் சாப்பிடுற பழக்கம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால வந்து ஃபுட் பாய்சன் ஆகுறது, ம். குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வர்றதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வந்து லேட் நைட் சாப்பிடுற பழக்கத்தெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். அந்த மாரி நல்ல ஆரோக்கியமான உணவுகள சாப்பிடுறதுனால, பல வந்து நோய்கள வந்து இவங்க வந்து தவிர்த்துக்கலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து அந்த கோல்டு, காஃபு, வீசிங் இது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வந்து வந்துட்டு சரியாயிடும். அது வந்து பெரிய அளவுல பாதிப்பு குடுக்காது. அது மாரி இவங்க வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சரியான உணவு பழக்கங்கள்லாம் கடைபிடிச்சு இவங்க வந்து ஆரோக்கியத்த வந்து பார்த்துக்கணும். இவங்களோட குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் மேம்? கடகராசியில பிறந்த ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரொம்ப வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத வந்து வீண் வாதங்கள்லாம் செய்வாங்க இவங்க. இப்ப யாரையுமே ஈஸியா நம்ப மாட்டாங்க இவங்க. கொஞ்சம் சந்தேக புத்தி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் இவங்க வந்து அந்த மாரி இல்லாம இருந்தாங்கன்னா, கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை வந்து கொஞ்சம் சந்தோஷகரமா இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கான ம். அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்ன மேம்? வெள்ளை, அதுக்கப்புறம் மஞ்சள், ஆரஞ்சு இந்த கலர்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஸோ இந்த கலர்கள வந்து அவங்க ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்க எந்த ராசிக்காரர்களோடலாம் ஒத்து போவாங்க மேம்? கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடகராசியில பொறந்தவங்க, சிம்ம ராசி, அது மாரி மேஷ ராசி, தனுசு ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி இந்த ராசியில பொறந்தவங்களோட நட்பு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். இவங்க இவங்க கிட்ட தான் வந்து ரொம்ப நெருக்கமான நட்பு பாராட்டுவாங்க. இவங்களுக்கு எந்த திசை ஏற்றதாக இருக்கும் மேம்? கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கும். வீடு வாசல் அமைக்கும்போது, வடக்கு திசை இருக்கிற மாரி பார்த்துக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். இவங்க எந்த மாதிரியான நவரத்தின கற்கள் யூஸ் பண்ணலாம் மேம்? கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து யோகாதிபதிகளா வரக்கூடியவங்கள் வந்து சந்திரன், அ அ குரு, செவ்வாய். அதனால வந்து இவங்களுக்கு வந்து சந்திரனுக்கு உகந்த வந்து முத்து, அப்ப செவ்வாய்க்கு உகந்த பவளம், அப்புறம் மாரி குருவுக்கு ஏத்த வந்து கனக புஷ்பராகம். இந்த வந்து ராசி கற்கள வந்து இவங்க பயன்படுத்துனாங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப வந்து அனுகூலமாக இருக்கும். ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும். கடக ராசிக்காரர்கள் வந்து எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணலாம் மேம்? கடக ராசியோட அதிபதி வந்து சந்திரனா வரதுனால, இவங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா அம்மன்களையும் இவங்க வந்து வழிபாடு பண்ணலாம். நதிகள்ல நீராடுகிறது, புனித நதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ம். ஓடுற நதிகள். ம். இதுலலாம் வந்து அவங்க வந்து நீராடும்போது, இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும். அது மாரி நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய வந்து இந்த ஆலயங்கள்லாம் இருக்கு ம். பார்த்தீங்களா? ம். அந்த கோயில்கள்லாம் போயி அந்த நீராடிட்டு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.